எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. ஆர்த்தி எடுங்க, நான் தான் எடுக்கிறேன். சரி, நீங்க உள்ளார போங்க, நான் இதை ஊத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. இங்க நானும் ஒருத்த வந்திருக்கேனே, எனக்கும் கொஞ்சமாச்சும் ஆரத்தி எடுத்துருக்கலாமா? அவளுக்கு மட்டும் ஆரத்தி எடுத்தீங்க, எனக்கு எடுக்கல. நீ பொறாமையில பொங்கிட்டு இருக்கியாடா? பொங்கலால உண்மையதான் சொன்னேன். டே, அது பேர் தான் பொறாமையில பொங்குறது. அவ மறுபிறவி எடுத்து வந்திருக்கா, அதனால அவளுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. உனக்கு என்ன? நானும் அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்துதாமா மறுபிறவி எடுத்து வந்தேன். மறுபிறவி எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாண்டா, உனக்கு அழுந்தழுந்தே நான் மறுபிறவி எடுத்துட்டு வந்தல. அழுந்தழுந்து எனக்காக? ஆமா, உனக்காகியும் பாப்பாக்காகியும் அழுந்தழுந்து நான் மறுபிறவி தானே எடுத்துட்டு வந்தேன். டே அறிவு கெட்டவனே, பொண்ணுங்க பிரசவத்துக்கு போறாங்கன்னா மறுபிறவி எடுத்துட்டு வராங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ஆரத்தி எடுக்கிறாங்க. அது சொன்னது யாருமா? யாரா இருந்தா என்ன பண்ண போற? சரிம்மா, அவங்க நல்லா வரணும், நாங்களா உட்காந்து அடுக்கிறோமே, எங்களுக்கும் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடலாம்ல. ஏன்டா இப்படி பொறாமையில பொங்கிட்டு இருக்க? பொறாமையில பொங்கல உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா பொறாமையில பொங்கிட்டு இருக்க மாதிரியா தெரியுது? ஆமாண்டா, கொஞ்ச நேரம் வாய முடுறா, நீயே இன்சல்ட் பண்ணிக்காதடா. ஆமால, இந்த வீட்டுல பேசினாலே பொண்ணுங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, மறந்துட்டேன்டா. தெரியுதுல, அப்புறம் என்னடா அமைதியா இருடா. இது உனக்கே ஓவராலா பேசினா பொண்ணுங்களுக்கா நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கோஸ், எனக்கும் இந்த சைடு ஆரத்தி எடுத்தா என்ன குறைஞ்சு போயிருப்பாருங்களா? அதுதானே என் ஃப்ரெண்டு கேக்குற மாதிரி, அதுதானே உண்மை. அவனுக்கும் கொஞ்சம் ஆரத்தி எடுத்துருக்கலாம்ல, பாவம் இல்ல எங்க ஃப்ரெண்டு. என்னடா உனக்காக கரெக்டா பேசிட்டு இருக்கனடா? நீ பேசுடா, நல்லா பேசுடா. அவன் கிடக்குறா, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா கால் வலிக்குவா, நம்ம உள்ளார போலாம். அவன் வந்தா வரா, வராட்டி போறான். சரி மதா, வந்துட்டமா. எங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. என்ன ஒரு வைஃபா இருந்தா நீ அதெல்லாம் கேட்கணும். அத நான் கேட்க மாட்டேப்பா, அம்மா வச்ச பையனாச்சு, எனக்கு என்ன? இதான் யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. தெரியுதுல, அப்புறம் என்ன வாயை மூடிட்டு உள்ளார வாங்க. இல்லாட்டினா கடைசி வரைக்கும் வெளியிலே இருக்கணும், உங்க முடிவுப்பா. புருஷனுக்கு வைஃப் கிட்ட இருந்த மரியாதை சுத்தமா இல்ல. அது எப்போதும் வராது, கவலைப்படாதீங்க, வாங்க. நீ வாமா, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்க கூடாது, போய் உட்காரலாம் வா. சரி அத்தை, வரேன். ஏண்டா இது இவங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? சார், வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் உள்ளார வாங்க சார், தேவையில்லாத வேலை பார்க்காதடா. இந்த வீட்டுல தாண்டா இப்படி அநியாயம் எல்லாம் நடக்கும். அதுதான்டா, இந்த வீட்டுலதான் இந்த அநியாயம் எல்லாம் நடக்கும். ஆனாலும் நம்மளும் கொஞ்சம் பொண்ணா பிறந்திருக்கலாம்டா, கொஞ்சமாச்சு இந்த மரியாதை கிடைச்சிருக்கும். என்ன பண்றது, அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்துச்சுன்னா பொண்ணா பிறந்துக்கலாம். இப்ப இங்கே நின்னுட்டு இருந்தேன், ஏன் திட்டி கழுவி கழுவி ஊத்திடுவாங்க. வா. ஆமா, அதுவும் கரெக்ட் தான், வா போலாம். சரிடா, நீங்க அவளை பாத்துக்கோங்க, நாங்க உள்ளார போய் சமைச்சிட்டு வந்துடுறோம். பாவம், அவ எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டா, நாங்க உள்ளார போய் சமைச்சிட்டு வந்துடுறோம். ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உள்ளார போங்க. பத்திரமா பாத்துக்கோங்கடா ரெண்டு பேத்தையும். கவலைப்படாதீங்க, உங்க மருமகளையும் உங்க பேத்தியவும் பத்திரமா பாத்துக்குவாங்க, போங்க. சரிடா, பாத்துக்கோங்க. நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சிருங்க, சரிங்களா? ஆமாண்டா, இத்தனை நாளா வாய்க்கு ருசி இல்லாம தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அது இல்லம்மா, 2 நாளா சாப்பிடாதனால இப்ப சாப்பிட தோணுதுமா, நீங்க சமைச்சு வச்சிருங்க நல்லா. உங்ககிட்ட கிச்சன் குடுக்கணும்டா, அப்பதான் தெரியும். வாய்க்கு ருசியா சமைங்கங்கறியா? வா, உனக்கு இருக்கு. சரிடா, நீ ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்காத, உட்காரு. இல்லம்மா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேம்மா. எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குமா, நான் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரிடா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. குழந்தைய அது வரைக்கும் இவங்க கிட்ட கூட இவங்க பாத்துக்குவாங்க. சரிம்மா. இல்ல, நீ எங்க கிட்ட கூட இவனுங்க என்ன குளிக்கவே இல்ல. கிரேட் இன்சல்ட்டா நமக்கு. குளிக்கலன்னு குத்தி காட்டுறாங்க, நம்மளுவா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவோம். ஆமாண்டா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து தூக்கலாம் குழந்தைய. ஆமாண்டா, அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போவா? அப்ப நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், போய் குளிங்க போங்க. சரிம்மா. அம்மா, மித்தவங்களா எங்கம்மா? இல்லடா, அவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. சரிம்மா, எதுக்குமா இப்ப கோவிலுக்கு போயிருக்காங்க? நீங்க 2 பேரும் நல்லபடியா வந்துட்டீங்களா, அதான் சாமி கிட்ட போய் வேண்ட போயிருக்காங்க. பாத்தியா, நம்மளால இன்சல்ட் பண்றாங்க. அவங்க மட்டும் கோவிலுக்கு போயிட்டாங்க, நம்ம இன்னும் கோவிலுக்கு போல. பாத்துக்கலாம் விடுறா, இதெல்லாம் பெருசு கிடையாது, எப்போதும் நடக்கிறது தானே. அதுவும் கரெக்ட் தாவா. ஓகேமா, நாங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறோமா. சரி, போய் அதை செய்யுங்கடா, போங்கடா. அதான் நின்னு கதை அடிக்கிறதே வேலை, போங்க. அதான் பேத்தி வந்துருச்சுல, இதுவும் பண்ணுவீங்க, இதுக்கு மேலே பண்ணுவீங்க நீங்க. எங்களெல்லாம் இனிமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? நம்பிராத கௌசி, அவங்களெல்லாம் நம்பிராத, உன்னையும் விட்டாலும் விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் என் மருமகளை நான் விட மாட்டேன். நீங்க உங்க மருமகளையும் பேத்தியோ வச்சு தூக்கிட்டு ஆடுங்கம்மா. நாங்க இப்ப போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம். வாய் அதிகமாயிருச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து வாயை குறைக்கணும். அதுதான், வாயை குறைச்சிருவோம் இதுக்கு மேல. இதுக்கு மேல நின்னுட்டு இருந்தா கழுவி கழுவி ஊத்துவாங்க, இதெல்லாம் தேவையாவா? ஷோ, குழந்தை எவ்வளவு அழகா படுத்திருக்கு. தங்க வீட்டுக்கு வந்துட்டியா அம்மாவோட சேர்ந்து? நீ வீட்டை சுத்தி பாக்கலாம். ஸ்ட்ரைட்டா படுக்கணும், எப்படி கை கால் ஆடிட்டு படுத்துட்டு இருக்க பாத்தியா நீ? ஒருவேளை எங்களை மாதிரி செட்டு பிடிச்ச பொண்ணா இருப்பியோ? நாங்களும் சின்ன வயசுல ரொம்ப செட்டு பிடிப்போமா, அதே மாதிரிதான் நீயும். மாமாங்களுக்கு எல்லாம் நீ கஷ்டம் கொடுக்க கூடாது, சேட்டெல்லாம் பிடிக்கவே கூடாது, சரியா? நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன்னை பாக்காமலையா? தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாள், அப்புறம் என்ன? இனிமே பாரு, உன்னையே தேவதையே எவ்வளவு அழகா பாத்துக்கிறோன்னு மட்டும் பாரு. ஆனா உங்க பொண்ணு தேவதானே, நான் என்னன்னா? நீ எங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி. அப்படியே மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? தேவதன நீ எங்களுக்கு தங்கச்சி. 2 பேத்தையும் நாங்க விட்டுருவோமா, 2 பேத்தையும் தாங்கன்னு தாங்க வேண்டியதா இதுக்கு மேல. நான் ஒருத்தர் இருக்கேன்டா. ஆமா, நீ அப்பால மறந்துட்டோம்டா. மறப்பீங்க, ஏன் மறக்க மாட்டீங்க? அப்பான்னு ஒருத்தர் நான் இருக்கேன், யாராவது என்ன கண்டுக்கிறீங்களாடா? என் கதிர் வயிறு எரியுதோ?
ஆமாமா நீ சொல்லுவ ஏன் எரியாது எனக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களேடா டே சாப்பிட்டியாடா நீ அப்படின்னு யாராவது கேக்குறீங்களா அதையும் உன்னை நம்பிட்டேன் பத்தியாடா என்ன சொல்லணும்டா நீயும் பத்தியா தேவதையும் உன் தங்கச்சியை மட்டும் தாங்க போயிட்ட அவங்கதான் கொஞ்சம் முக்கியம்டா சொல்லுவீங்கடா என்னோட நேரம் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தோடனே டே சாப்பிட்டியா இல்ல சாப்பாடு போட்டு தட்டுமா டே உனக்குதான் கை கால் எல்லாமே இருக்கு நீயே போட்டு சாப்பிட்டுக்க மாட்டியா ஆமாண்டா எனக்கும் கை கால்ல எல்லாமே தான் இருக்கு உன் தங்கச்சிக்கும் கை கால் எல்லாமே தான் இருக்கு உன் தங்கச்சிக்கு கை கால்ல இருக்குல்ல அப்புறம் என்ன இருந்தாலும் அவளை தாங்கணும்டா உனக்கு அதெல்லாம் புரியாதுடா அவ்வளவுதானே தாங்குங்க நைட்டு குழந்தை அழுகும் யாராவது என் பக்கம் வாங்க உங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்ல நைட்டு குழந்தை அழுதா நீ பார்க்க மாட்டியாடா அதுதான் என் குழந்தைக்கு மாமா இத்தனை பேர் இருக்கீங்களா பாத்துக்கோங்க ஆமாண்ணா கதிர் சொல்ற மாதிரி குழந்தை அழுந்துச்சுன்னா நீங்க தான் பாத்துக்கணும் நான் நல்லா தூங்க போயிருவேன் அதெல்லாம் எங்க தேவதை சேட்டை பண்ண மாட்டா அவங்க அம்மா சின்ன வயசுல சேட்டை பண்ணிருக்காடா குழந்தையும் சேட்டை பண்ணும் பாரு அப்புறம் கடைசியில எவனாவது வந்து சமாதப்படுத்துறா குழந்தை ரொம்ப அழுகுதுன்னு யாராவது சொல்லி பாருங்க உங்களுக்கு இருக்கு ஆமாண்ணா பாலுக்கு மட்டும்தான் குழந்தை என் கையில மித்த டைம்க்கெல்லாம் நீங்க தான் வச்சுக்கணும் அப்புறம் நைட்ல எனக்கு நல்ல தூக்கம் வேணும்னா நான் மட்டும் தூங்கல உங்க எல்லாத்தையும் தானே திட்டுவேன் ஏன்னா ஏன் தேவதைன்னு சொல்றீங்கல்ல உங்க தேவதையை நீங்களே பாருங்கண்ணா அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களால முடியலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க எல்லாம் சொன்னீங்களே தேவதை வந்தோடனே நான் தான் தூக்குவேன் நான் தான் பாப்பேன்னு சொல்லுவீங்கல்ல 2 நாளைக்கு நீங்க பாத்துருங்கன்னா நான் பாத்துக்கிறேன் இல்ல எங்க தேவதை அவ்வளவு டிஸ்டர்ப்லாம் எங்களை பண்ண மாட்டா என்னடா தேவதை அச்சோ இங்க தேவதை சிரிக்குதா ஐயோ கியூட்டா சிரிக்கிறீங்கடா தங்கமே சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த ஐயோ யாரோட பாப்பா இது அவ்வளவு கியூட்டா இருக்கு அதுவும் நம்ம காவியா போன்ல இருந்து வந்திருக்கு பக்கத்து வீட்டு பாப்பாவா இருந்திருக்கும் அழகா இருக்கல நம்ம கௌசிக்கு குழந்தை பிறந்து இப்படிதானே இருக்கும் ஆமா நம்ம கௌசிக்கு குழந்தை பிறந்து இவ்வளவு கியூட்டா தான் இருக்கும் சொல்லிருக்கீங்க குழந்தை பிறந்த உடனே கூட்டிட்டு போய் காட்டுறேன் ஓகேவா அதெல்லாம் நீ கவலைப்படாத கூட்டிட்டு போய் காட்டிடலாம் நம்ம காவியா ஏன் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்ருப்பா அம்மா அனுப்பிச்சுட்ருப்பா ஒருவேளை கௌசியோட குழந்தை இப்படி பிறந்து இவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பான்னு நினைக்கிறேன் எப்போ பிறக்கும்னு காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் குழந்தை மட்டும் பிறந்துருச்சு நான் ஹாப்பியா இருப்பேன் தெரியுமா என்ன விளையாடுறதுக்கு நான் தான் இருக்க மாட்டேன் உங்க கூட எல்லாம் உங்களாலதான் யாரு ஏனாலயா ஆமா உங்களாலதான் நீங்க மட்டும் அங்கேயே இருந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா சொல்லுவேன் நான் கேட்கணும்னு நினைச்சேன் யார கேட்டு என் ஆபீஸ்க்கு நீ வந்த யார கேட்கணும்னா என்ன கேட்கணுமா நீ அது என்ன உங்க ஆபீஸா உங்களை கேக்குறதுக்கு என்ன ஆசையா வாங்கி கொடுத்த வேலை அதனால நான் கண்டிப்பா சேருவேன் இதுக்கு மேல வந்துகிட்டும் இருப்பேன் தெரிஞ்சா என்னத்துக்கு ஆகுறது தெரிஞ்சாதானே தெரியலனா எப்படி உங்க அண்ணனுக்கு இருக்கு போன் அடிச்சு கிளிக்கிறேன்னு கிளிக்கிறேன் பாரு அது நீங்களாச்சும் உங்க ஃப்ரெண்டாச்சு என்கிட்ட எல்லாம் வரக்கூடாது நான் கொஞ்சமாச்சும் பாவம்னு சொல்லுவேன்னு நினைச்சேன் அது எனக்கு தெரியாது நீங்களாச்சும் உங்க ஃப்ரெண்டாச்சு அவன் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தான் வேலை தானே வாங்கி கொடுத்தான் கோட்டையே வாங்கி கொடுக்கலல இது ஃப்ரெண்டோட பிரச்சனை இல்ல நான் உள்ளார வரக்கூடாது அப்புறம் பிரச்சனை பெருசா போகும் இதெல்லாம் தேவையா நீங்களாச்சு அவங்களாச்சு நீங்களே பேசி தீட்டிக்கோங்க என்னென்ன திட்டணுமோ அண்ணன் கிட்ட திட்டிருங்க என்ன மட்டும் திட்டினீங்க அவ்வளவுதான் அதுதான் உன்னெல்லாம் திட்ட முடியுமா என்னெல்லாம் திட்டினீங்கன்னா நான் கோச்சுக்குவேன் பாத்துக்கோங்க அப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு 5000 ஆவது எனக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் நானே கோச்சுக்கோ கோச்சு காட்டி போய்க்கோ நான் விட்டுருவேன்ப்பா விடுவீங்க நான் சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ உண்டிலன் பண்ணிடுவேன் பாத்துக்கோங்க நீ தானமா செஞ்சாலும் செய்வேன் ஐயோ கால் அடிக்குது வீடியோ கால் பாருங்க ஹாய் டி காவியா என்ன மேடம் எங்க போயிட்டு வந்திருக்கீங்க இவ்ளோ அழகா saree எல்லாம் கட்டி இருக்கீங்க சின்னதா ஒரு வேலைய வெளியில போயிருந்தோம் எனக்கு saree கட்டுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் இங்க வந்து அதனால தான் saree கட்டி இருக்கேன் எவ்வளவு அழகா இருக்குல ரொம்ப கியூட்டா இருக்கீங்க மேடம் போதுமா போதும் என்னன்னா அங்க போய் இந்த சர்ப்ரைஸ் இதெல்லாம் ஆனீங்களா ஏமா நீ யாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா நான் இல்லனா வரப்போற புருஷனுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது உங்களுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அததான் நான் சொன்னேன் நீங்க காதுல வாங்கிக்கல நான் என்ன பண்றது நீ ஏமா இதையே சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் தேங்க்யூ அம்மா மித்தவங்களா எங்க எல்லாரும் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சரி காட்டு அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னா காட்டு போட்டோல அனுப்பிச்சுட்ட குழந்தை இங்க என்ன காவியா குழந்தை இப்பவே மேட்ச் கட்டலான்னு தூக்கிட்டு வந்துட்ட போல குழந்தை எப்படி சூப்பரா என்ன நீ கையில வச்சிருக்க கௌசி ஏண்டி நான் கையில வச்சிருக்க கூடாத குழந்தைய இல்ல அப்படியே இல்ல குழந்தை நீ கையில வச்சிருக்கலாம் அடடடா குழந்தை கியூட்டா சிரிக்குதே பின்ன குழந்தை சூப்பரா இருக்கா ரொம்ப சூப்பரா இருக்குடா குழந்தை கியூட்டா இருக்குல ஸ்ரீ ரொம்ப கியூட்டா இருக்கு நான் இப்பவே சொல்லிட்டேன் கௌசிக்கு மட்டும் குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன உடனே கூட்டிட்டு போகணும் கண்டிப்பா இன்னும் 2 மாசம் இருக்குல்ல உடனே கூட்டிட்டு போயிடலாம் விடு தெரிஞ்சுக்கோ உனக்கு குழந்தை பிறந்தது அவளுக்கு இன்னும் தெரியல இதை வச்சு நம்மள அவ்வளவு ஓட்டுறோம் ஓகே
யாரோட குழந்தைடி இது? அவங்க கேக்கலையான்னு? அதுவா, நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, அவங்களோட குழந்தை தான் இது. ஓஹோ, அப்படியே கியூட்டா இருக்குல்ல. பார்த்த உடனே எனக்கும் ஆசை வந்துருச்சு தெரியுமா, கௌசியோட குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி. இதை விட பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை கூப்பிட்டுறலாம். ஏவப்பா ஹவுண்டி, இருடி கொஞ்ச நேரம் விளையாடலாம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஆமா, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அந்த குழந்தை அழுகவே இல்லையா? கௌசி கையில இருக்கு. அது அழுகாது. உங்க அம்மா கையில இருக்கும்போது எப்படி அழுகுது? ஓகே, எப்படி இருக்க? நாங்க 2 பேரும் ஹாப்பியாங்க. இன்னைக்கு ஒரு 4 ஹார்ஸ்க்கு முன்னாடி தான் ஹாப்பியா இருக்கும். ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னாச்சு? ஒரு பெரிய ப்ராப்ளம், அதனால ஹாப்பியா இல்ல. என்னாச்சுடி? ரொம்ப ஒண்ணும் இல்ல, சின்னதுதான் விடு. ஸ்ரீ, நான் இப்பவே சொல்லிட்டேன், கௌசியோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் போயே ஆகுவேன். இப்பவே ரெடி ஆயிக்கோ. ஏன் இல்லடி சொல்றேன், அவளுக்கு எப்ப வேணாலும் குழந்தை பிறக்கலாம். குழந்தை பிறந்திருக்கலாம். அச்சச்சோ, டங்கு லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. எப்ப வேணாலும் பிறக்கலாம். அந்த பாக்க நீ ரெடியா இருக்கணும்ல, அதனாலதான். எப்படி அந்த குழந்தை அழுகாம இருக்கா? அப்புறம் கௌசியை பத்தி எவ்வளவு அழகா சிரிக்குதுன்னு சொல்லி. இதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. சரி, அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா? நம்ம வீட்டு தேவதை சொன்ன. தேவதைன்னு சொன்னேன்டி. ஓகேடி. சரி, ஓகே. டாக்டர் என்ன சொன்னாங்க? அவளுக்கு ஓகே தானே எல்லாமே? இப்ப எல்லாம் அவளுக்கு ஓகே, ஹெல்த் எல்லா ப்ராப்ளமும் ஓகே தான். சரி, ஓகேடி. சரி, பை. அவ ஃபோன் கட் பண்ண போறா, என்ன பண்றது? ஒரு நிமிஷம்டி. ஏண்டி என்னாச்சு? இரு ஒரு நிமிஷம். இப்ப என்னடி சொல்றது? அவளை வச்சு விளையாண்டதெல்லாம் போதும்டி, சொல்லுடி. பாவுண்டி, நம்மளா சொல்லக்கூடாது, அவளா கண்டுபிடிக்கணும். அவ எப்படி கண்டுபிடிப்பா? சொல்லி தொலைடி. சரி, ஓகே. சின்னதா அவளுக்கு ஒரு க்ளூ கொடுக்குற, அவ கண்டுபிடிக்கிறாளான்னு பாப்போம். சும்மா நம்ம வீட்டுக்கு ஒரு தேவதை வந்துருச்சுன்னு சொல்றேன். ஓகே, அப்படியே சொல்ல, அவ கண்டுபிடிக்கிறாளா ஏன்னு பாப்போம். என்னாச்சு? இங்க பேசாம அங்கேயே பேசிட்டு இருக்கீங்க? இல்லடி, நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன அழகான தேவதை வந்திருக்காங்கடி. என்ன ஃபேரி டேபிள் மாதிரியா? இவளுக்கெல்லாம் டைரக்டா சொன்னாலும் புரியாதுடி. நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன அழகான தேவதை வந்திருக்கு. ஓ சரிடி. சரி, பை, நான் வைக்கிறேன். பாத்தியா, அரமண்டல் எப்படி சொல்லுதுன்னு பாத்தியா? இதுக்கு மேல நம்மளே சொன்னாதாண்டி. நீ என்ன சொன்ன இப்போ? நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன தேவதை வந்திருக்காங்கன்னு சொன்னேன். ஓ, இப்ப வந்திருக்க குழந்தைய பத்தி சொன்னியா? ஐயோ கடவுளே, நீயே சொல்லிடு. இவ இப்போதைக்கு மூளையை போட்டு யோசிக்க மாட்டாளா? நாங்க சொல்லிடுறோம். இது வேற ஒரு க்ளூ கொடுக்கலாம், கண்டுபிடிக்கிறாளான்னு பாப்போம். ஏன்டி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? இரு க்ளூ கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு உங்களை மாமா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு தேவதை வந்தாச்சு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம வீட்டுக்கு தான் எப்பயும் வந்துருச்சு. இல்லடி, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அதுதானே நான் சொல்றேன், அது எப்பயும் வந்தாச்சு. மூளையை போட்டு கொஞ்சமாச்சு யோசிமா. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க போல. நீ ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அழகா இருக்கால பாப்பா? ஆமா, நான் ரொம்ப கியூட்டா இருக்கா. நீங்க தானே மூளையை போட்டு யோசிச்சிருக்கீங்க. உங்க வைஃப கொஞ்சம் மூளையை போட்டு யோசிக்க சொல்லுங்கண்ணா. ஆமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏன் மூளையை போட்டு யோசிக்கணும்? நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். அந்த குழந்தை அந்த குழந்தை நீதான் கண்டுபிடிக்கணும். நானா? நம்ம வீட்டுக்கு ஒரு தேவதை வந்தாச்சுடி. அதுக்கு என்ன? என்ன சொன்ன? நம்ம வீட்டுக்கு தேவதை வந்தாச்சா? இவ்ளோ நேரம் தெளிவா தானடி பேசிட்டு இருக்கேன். அப்ப கௌசிக்கு குழந்தை பிறந்தாச்சா? ஆமாண்டி. எனக்கு எப்படி தெரியும் நம்ம வீட்டுக்கு தேவதை வந்தாச்சுன்னு? ஆமால, ஸ்ரீ முன்னாடியே சொல்லி தெரிய வேண்டியதானே. தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி நடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? எனக்கே அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அச்சச்சோ, நான் பார்க்கணுமே. குட்டி தேவதை, அதனால கியூட்டா இருக்கா. இப்ப எங்கனால வர முடியாது, என்ன பண்றது? ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. 2 மந்த் கழிச்சு வந்து பாப்பல, அப்ப எப்படி சிரிச்சிட்டு இருப்பான்னு மட்டும் பாரு. இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ அப்ப வரும்போது கீச் கீச்னு அந்த மாதிரியே பேசுவா, கவலைப்படாத. என்ன பார்த்தா கீச் கீச்னு பேசுற மாதிரி இருக்கா? ஹைட்டா இருக்குடி. மூளைங்கிறதே இல்ல. உங்க ஆதிரம்மாவுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. ஏன்டி குழந்தைகிட்ட இப்படி போட்டு தர? அப்படிதான், ஆதிரம்மாவுக்கு மூளையே கிடையாது. இதையே என்கிட்ட சொல்லவே இல்ல. சாரிடி, நான் தான் இது பண்ணேன். ஹாப்பி மேரேஜ் லைஃப் டி. ஹாப்பி மேரேஜ் லைஃப் நான். அது அன்னைக்கு ஃபோன் அடிச்சு சொல்லாம இன்னைக்கு சொல்ற? நான் அன்னைக்கு ஃபோன் அடிக்கல. சாரிடா, அன்னைக்கு நான் வீட்லயே இல்லனா. என்ன பார்க்குக்கு போய் நடந்துட்டு இருந்தா தானே? இல்ல, ஹாஸ்பிடல்ல இருந்தேன். ஹாஸ்பிடல்லையா? அம்மா குழந்தை இன்னைக்கு பிறந்தா? இன்னைக்கு காலையில தான். நேத்து ஏன் ஹாஸ்பிடல் போன? நேத்தே வலி வந்துருச்சு. இன்னைக்கு சிசரியன் எடுத்து குழந்தை எடுத்தாங்க. ஓஹோ, நீகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. போங்க. உண்மையாலுமே சாரி. நீங்களும் கஷ்டம் ரொம்ப படுவீங்களோன்னு சொல்லி தான் யாருமே சொல்லலன்னு நினைக்கிறேன். நீங்களே அங்க போயிருக்கீங்க ஃபர்ஸ்ட் நாளே. எதுக்கு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு சொல்லிதான். நீ வேறடி, அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியுமா? மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கா. உங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லல. அப்ப நீயும் கஷ்டப்படுவேன்னு தான் யாரும் சொல்லல. சரி, ஓகே. எங்க வீட்டு தேவதைய பத்திரமா பாத்துக்கோங்க நான் வர வரைக்கும். அப்பப்ப வீடியோ கால், டெய்லி வீடியோ கால் அடிச்சிருங்க 2 டைம். ஐயோ, எனக்காகலாம் வீடியோ கால் அடிக்கல, எங்களுக்காகலாம் வீடியோ கால் அடிக்கல. அது பாப்பாக்காக. அப்பப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கா. சரி, ஓகே, கண்டிப்பா நான் வீடியோ கால் அடிக்கிறேன். வருத்தப்படாத. கண்டிப்பா 2 மந்த் கழிச்சு நீயே வந்து பாப்ப. சரி, ஓகே, பை. பை. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ரீ. 2 மந்த் கழிச்சு நானே உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன். கூட்டிட்டு போய் காட்டுவீங்கல்ல? என் வைஃப் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியுமா? கண்டிப்பா கூட்டிட்டு போய் காட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்ல